வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு techsiddhar. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டே 7 நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கொஷின் கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கொஷின் வேணால் படிச்சுக்கோங்க. தென் வந்து பிளேலிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து இன்னும் 6 நாள் வீடியோ வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ இன்றைக்கான ப்ராப்ளமுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன ப்ராப்ளம்னா, 1000லேருந்து 3000 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். நம்பருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டும் வந்து ஈவனா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எந்த நம்பரோட எல்லா டிஜிட்டுமே ஈவனாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு லிஸ்ட்டில் அது வந்து நம்ம வந்து கமா செப்பரேட்டில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுடைய கொஷின். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம சொல்லணும்னா, இப்போ வந்து 2022 இருக்குன்னா, ஸோ இந்த உள்ளே இருக்கிற எல்லா நம்பருமே என்ன ஆகுன்னா, இதுக்குள்ள இருக்கிற எல்லா டிஜிட்டுமே வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 0 எது டிவிசிபிள் பண்ணாலும் 0 தான். ஸோ அதே மாதிரி 2 கூட பண்ணாலும் 1 நம்மளுக்கு வந்து 1 வரும். ஸோ அதே மாதிரி எது கூட பண்ணாலுமே வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். ஸோ எல்லாமே ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கொஷினு. ஸோ நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகலாம். ஸோ நம்ம எப்படியும் ஃபாலோ பண்ணுவோம்ல, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 1000லேருந்து ஸோ போத் ஆர் இன்க்ளூடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1000 வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 3001 கொடுத்தா தான் 3000 வந்து நமக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது பண்ணியாச்சு. தென் என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து இந்த ஒவ்வொரு ஐ இருக்குல்ல, இந்த ஐயை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஐட்ரேஷன் பண்ணணும். அந்த ஐயை வந்து ஐட்ரேஷன் பண்ணும்போது எஸ்டிஆராக மாற்றி நான் பண்ணுறேன். ஏன் அது எஸ்டிஆராக மாற்றுறேன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். எதனா நான் ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். ஒவ்வொரு நம்பரையும் ஸ்ட்ரிங்காக மாற்றி செக் பண்ணுவேன், இந்த இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் வந்து டிவைட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப இது இன்ட்டாக மாற்றணும், ஏன்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் இன்ட்டாக மாற்றணும். ஸோ இந்த டெம்பிள் இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் எடுக்கணும். அந்த நம்பர் எல்லாமே வந்து டிவிசிபிள் பை 2 = 0 இருக்கணும். அதாவது இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நம்பரும், ஸோ இங்கே டெம்போக்குள்ளே இருக்கிற 0. ஸோ ஆக்சுவலி என்னன்னா 4 டிஜிட் நம்பர். ஸோ இதில் வந்து 4 டிஜிட் தான் இருக்கும். 0 1 2 3. ஸோ 4 நம்பர் தான் இருக்கும். அந்த 4 நம்பரும் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகுதா, அது வந்து ஈவன் நம்பராக இருக்கா, ஒவ்வொரு நம்பரும் ஈவன் நம்பராக இருக்கான்னு பண்ணுறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு டிஜிட்டாக இருக்கும்போது அதை ஒவ்வொரு இண்டெக்ஸும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் ஒவ்வொரு இண்டெக்ஸும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு என்ன பண்ணுறோம்னா, அது இந்த டெம்பிள் இருந்து ஒவ்வொரு இண்டெக்ஸாக எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதே தான், இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம் அடுத்தது கண்டிஷனுக்கு. ஓகேங்களா? அண்டு ஓகே. ஸோ இங்கே என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, ஸோ நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸாக செக் பண்ணல. ஸோ 0 செக் பண்ணிட்டோம், 1 செக் பண்ணிட்டோம், ஸோ 2 செக் பண்ணிட்டோம், அடுத்து வந்து 3 செக் பண்ணிட்டோம். ஸோ இத்தனை டிஜிட் நம்ம செக் பண்ணிட்டோம். இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் வந்து வேலிடாக நம்மளுக்கு வருது அப்படின்னா அந்த நம்பர் தான் நமக்கு தேவை. ஸோ அது வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். L=Lன்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த L தான் நான் அப்பன் பண்ணுறோம். அப்பன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அப்பன் பண்ணுறோம். எதை அப்பன் பண்ணணும் அப்படின்னா ஐயை அப்பன் பண்ணணும். ஐ அப்பன் பண்ணால் நம்ம இன்டீஜராக நமக்கு அப்பன் ஆகிடும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ கமா செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட்டு கமா ஜாயின் பண்ணுறோம். எதை வச்சு ஜாயின் பண்ணுறோம்னா நம்மளுக்கு எல்லாம் வச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ண உடனே நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன எரராக வருதுன்னா, ஸோ நம்ம இங்கே வந்து ஐன்றதே இன்டீஜராகவே எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால் இன்டீஜர் வந்து நம்மளுக்கு என்ன ஆக மாறுதுன்னா ஜாயின் ஆக மாறுது. ஓகேங்களா? ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா டெம்பாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஏன்னா டெம்ப் வந்து நம்ம எஸ்டிஆராக கன்வெர்ட் பண்ணியிருக்கல, நம்ம அதை தான் அப்பன் பண்ணுறோம். ஸோ அதை அப்பன் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னா நம்மளுக்கு அழகாக ஆன்சர் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ எதுக்கு ஆக்சுவலி நம்ம முன்னாடியே போட்டுட்ருப்பேன். எதுக்கு ஒரு எரர் வந்து அதில் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் வந்து ஏன் அதை மாத்திரன்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதனால தான் வந்து எரர் வந்துச்சு. அதை வந்து நான் வந்து திரும்ப வந்து எப்படி அதை சால்வ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். எல்லாருமே வந்து எடுத்தோடனே ஒரு கோட் பண்ணுறோன்னா எல்லாரால முடியாது. ஸோ இந்த மாதிரி எத்தனை அளவுக்கு நம்ம வந்து எரர் வருது, அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம், அந்த விதமான டீபக்கிங் சொல்லுவாங்க, கோடை டீபக் பண்ணணும். ஸோ அந்த என்ன மாதிரிலாம் எரர் வரும் அப்படின்றத முன்னாடியே நம்ம வந்து அதை வந்து நம்ம முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா அதை ரன் பண்ணி பார்க்கணும். நம்ம ஐடென்டிஃபை பண்ணதும் சிஸ்டம் கம்பைல் பண்ணி ரன் பண்ணதும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம வந்து சிஸ்டம் கூட ஓரளவுக்கு வந்து சிஸ்டம் மாதிரி நம்மள யோசிக்கிறோம், அதே மாதிரி நம்மளுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரும் இருக்கும். ஒவ்வொரு நம்பருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2020. ஸோ எல்லாமே டிவிசிபிள், எல்லாமே வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி ப்ரோக்ராம் அதுதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார்